ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. சரி, தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பெரியவனுக்கு கையில் அடிபட்டுருச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டுருக்கலான்னு வாங்க என்ன பண்ணுறான்னு பார்க்க. கோல்ட் ஆகிடுச்சிங்க, நல்ல காற்று. இதுதான் என்னுடைய டைலரிங் மிஷினுங்க. இதில் தான் டைலரிங் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த மிஷின் வாங்கி. எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க. எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு வேலையை பார்த்துட்ருக்கேன். இந்த சோஃபா தாங்க அந்த பீரோவில் வாங்கினது. தம்பிங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலைங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோமா. ஸோ அப்படியே டைம் அப்படியே ஓடுது. ஆண்ட்ரூ என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? என்ன எழுதுறீங்க? என்ன எழுதுறீங்க? சொல்லு, யார் பென்சில் பாக்ஸ் கொடுத்தா? எதுக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு? இல்லப்பா, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே சொல்லு. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஆமா, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. வாழ்த்துக்கள் எல்லா குழந்தைங்களுக்கும். குழந்தைங்க நல்லா மென்மேலும் படித்து நல்லா வளர நான் எல்லாமெல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஆள் என்ன பண்ணாருன்னா, முந்தானத்து பால் விளையாடி கையில் வந்துட்டு அடிபட்டுருச்சு. சரி, எலும்பு தான் கிராக் ஆகிடுச்சோன்னு நினச்சிட்டு, சத்தம் போடக்கூடாது, எலும்பு தான் கிராக் ஆகிடுச்சுன்னு நினச்சி நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் பார்த்தா சதை பிசைக்கிச்சின்னு சொன்னாங்க. அப்புறம் இதை மாதிரி ஒரு கிளிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது மெடிக்கலில் வந்து வாங்கிட்டு போட்டிருக்கோம். இப்போ பரவாயில்லைங்க, நிறைய வீக்குங்கெல்லாம் ஃபுல்லாக க்ரீனாக ஆகிடுச்சு. இப்போ வந்து சுத்தமாக க்ரீன்லாம் கம்மியாகிடுச்சு. ஐஸ் கட்டி வச்சு சும்மா எப்போவுமே ஒத்தனம் கொடுத்துட்டே இருக்கான். பாருங்க, சுத்தமாக க்ரீனே இல்லை. நல்லா ஓரளவு க்யூர் ஆகிடுச்சு. ஒரு வாரம் போட சொல்லியிருக்காங்க. பசங்க வந்துட்டு அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு தயவுசெய்து நடந்துக்கோங்க. +1 +2 படிக்கிற பசங்க. தேவையில்லாமல் அவன் பொய் சொல்லிட்டான், சின்னவன் அடிச்சிட்டான்னு. அப்புறம் பசங்களை விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அவன் பொய் சொல்லிட்டான்னுட்டு. தயவுசெய்து வந்துட்டு பசங்க வந்துட்டு அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்டு ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு நடங்கப்பா. இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறது. இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதாங்க அந்த வார்ட்ரோப் வாங்கினேன். இது ஃபுல்லாக டைலரிங் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்கேன். அது ப்ரஷ்ஷு, அது பெயிண்டிங் பண்ணான் தம்பி. ஸோ அது பெயிண்டிங் ப்ரஷ். அது இந்த வார்ட்ரோப்பில் என்னென்ன இருக்குதுன்னு இது ஒரு நாள் வீடியோ போடுறேன். அப்படியே கொஞ்சம் சரி டைலரிங் ஸ்டார்ட் பண்ணணுங்க. இனிமேல் தான் தைக்க ஆரம்பிக்கணும். சரி, கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு போகலாம். நல்லா சில்லுன்னு இருக்குங்க. நல்லா பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வீட்டாண்டெல்லாம். வீடெல்லாம் இன்னும் நிறைய க்ளீன் பண்ணலைங்க. நாளையிலேருந்து தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சாச்சு. எல்லாருக்கும் சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள். நீங்கள் பெரியவங்களாக இருந்தாலுமே உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வந்துட்டு குழந்தைங்க இல்லையா? நம்ம அப்பா அப்பாவுக்கு குழந்தைங்கள். எனக்கு அம்மா அப்பா இல்லை. ஸோ அம்மா அப்பா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் குழந்தை. அதில் உங்களுக்கும் நான் சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ. நல்லா மழை பெய்யுதுங்க. 9 to 10 மணி ஆகுது. வருங்க, செம மழை பெய்யுது. இப்போ தாங்க ஜஸ்ட்டு மழை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தா டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.